ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டாக்டர் ஷெரின் லியோன்ஸ் கார்டன். கொஞ்ச நாளாக என்னோடய ரோஜா செடிகளோட இலைகள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி புதிய தளிர்களும் வரல. அதனால தான் ரோஜா செடிகளுக்கான வேப்பந்தாயெலாம் அடிச்சிட்ருக்கேன். என்னோட பயறு செடியில் பயரெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி புதுசாக நட்ட தக்காளி செடியிலையும் நிறைய தக்காளி பழங்கள் எல்லாம் காய்க்க ஆரம்பித்தாச்சு. ரீசெண்டாக தான் நாங்கள் இந்த செடிகள் எல்லாம் நட்டு வச்சோம். ஆனால் நட்டு ஒரு 1 மந்த் இருக்காது, அதுக்குள்ளாலேயே காய்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ஊரில் வெயில் ரொம்ப கொளுத்துதா, அடீனியம் செடிகளுக்கு கொண்டாட்டம் தான். வெயில் காலத்தில் அடீனியமில் நிறைய பூக்கள் பூக்கும். குறிப்பாக இந்த பிங்க் அண்ட் ரெட் கலர் செடியில் நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்கு. அடீனியம் செடிகளை கவனிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுக்கு அடிக்கடி தண்ணி ஊற்ற அவசியம் இல்லை. எப்போவாச்சும் கொஞ்சம் உரமும் ஃபெர்டிலைசரும் போட்டால் போதும். அடீனியம் செடி க்ரோ பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க. நான் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஒயிட் கலர் அடீனியம். இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் வச்சுருக்கு. எங்கிட்ட நிறைய அடீனியம் செடிகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய வெரைட்டியும் நான் வச்சுருக்கேன். ரோஜா செடிகளை கவனிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதை தவறாமல் தண்ணி ஊற்றி உரம் எல்லாம் போட்டு கவனித்தாதான் பூக்கள் வரும். ஆனால் அடீனியம் அப்படி இல்லை, கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் நர்சரியிலேருந்து ரீசெண்டாக கொஞ்சம் ரோசஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதையெல்லாம் தான் தோட்டத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரோசஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா ப்ரூன் பண்ணுறதுக்கும் அதற்கான தைலெல்லாம் தளிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் நான் ரோஜா செடிகளை எல்லாம் ஒரே இடத்துல அப்படி வட்டமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அங்கங்கேயே வச்சோன்னா பூக்களை ப்ரூன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான். ரோஜா தோட்டத்தை டெய்லி பார்வையிடணும். அதே மாதிரி அதில் காஞ்சிருக்கிற இலைகள் எல்லாம் டெய்லி எடுத்து விட்டுறணும். ஏதாவது பூச்சிகள் எல்லாம் செடியில் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் எடுத்துடணும். அதே மாதிரி அதற்கான உரமும் தைலமும் தவறாமல் வீக்லி அடிக்கணும். அப்போ தான் ரோஜா செடி ஒழுங்காக வளரும். இப்போ சாயங்காலம் 6:30 மணி ஆயிடுச்சு. நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் தோட்டத்தில் இந்த பக்கத்து தோட்டத்தில் உள்ள மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் சருகு நிறைய விழுந்து தோட்டம் ரொம்ப அலங்கோலமாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் எனக்கு கிளினிக்ஸில் டியூட்டி இல்லாத நேரம் ஈவினிங் டைம் தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். காலையிலன்னா ரொம்ப வெயில் இருக்கும். அதே மாதிரி வீட்டு வேலை, சமையல், பாப்பி சிம்பாக்கு ஃபுட்டு, அப்புறம் கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் செய்யும்போது டைமே இருக்காது. நான் வீக்லி 2 டேஸ் மத்தியானத்துக்கு மேலே ஆஃப் எடுத்துருவேன். ஆஃப் எடுத்துகிட்டு தோட்ட வேலை எல்லாம் இந்த க்ளீனிங், அப்புறம் செடிகளை நடுறது, ப்ரூன் பண்ணுறது, தைலம் அடிக்கிறது, இது எல்லா வேலையும் செய்வேன். வீடியோ ஷூட் பண்ணுறது கூட அந்த மாதிரி நாட்களில் தான் நான் செய்கிறது உண்டு. தோட்டம் எல்லாம் நல்லா நீட்டாக இருந்தால் தான் எனக்கு நிம்மதியே. அதனால் வீக்லி 2 டேஸ் எப்படி டயர்டாக இருந்தாலும் தோட்டத்தை க்ளீன் பண்ணி இந்த சருகு எல்லாம் தீ போட்டு அப்புறம் குப்பையெல்லாம் அள்ளி மரத்து மூட்டில் போட்டு நல்லா நீட்டாக நான் வச்சுருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வேலை செய்கிறது. நான் தோட்ட வேலையில் பிஸியாக இருந்தப்போ பாப்பியை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். இவள் என்ன பண்ணிட்டான்னா குப்பை குண்டில் போய் நல்லா உருண்டு நல்லா அழுக்க நிற்கிறா பாருங்கள்.
ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் தான் இவ்வளோ நான் குளிப்பாட்டி க்ரூம் எல்லாம் பண்ணி நீட்டாக நான் வாஷ் பண்ணி விட்டுருந்தேன். இனிமேல் என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே தான் இவள் சுற்றுவா. ஸோ திருப்பியும் இவ்வளோ ஒருக்கா வாஷ் பண்ணி நீட் பண்ணணும். வேலை மேலே வேலை தான். ஆனால் இவளை கோவப்படவும் முடியாது, இவளை அடிக்கவும் முடியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஒரு வழியாக பாப்பியை குளிப்பாட்டியாச்சு. இனிமேல் தான் டின்னர் குக் பண்ணணும். அதுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கணும். ஸோ என்னோடய விலாக்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஹாப்பி கார்டனிங்.